நடிகை சமந்தாவிற்கு வந்திருக்கும் டெர்மட்டோமயோசைட்டிஸ் புதிய நோயா? இந்த நோயினால நடிகை சமந்தாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம்? இந்த நோய் நமக்கு வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும்? அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம சேனல்ல எதிர்ப்பு சக்தி நமக்கு அகைன்ஸ்டாவே வேலை பார்த்தா என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்றத பத்தி 2 வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ சமீப காலமா டெர்மட்டோமயோசைட்டிஸ் அப்படின்ற நோய் பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இணையதளத்தில் நிறைய பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நடிகை சமந்தா அவர்களுக்கு இந்த நோய் வந்திருக்குன்னு அவங்களே அவங்களோட இணையதளத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க. அதனால இதை பற்றிய ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டெர்மட்டோமயோசைட்டிஸ் அப்படின்னா ஒரு தசை அலர்ஜி நோய். இது தசையை மட்டும் பாதிக்கிறது இல்லை, தோலையும் சேர்த்து பாதிக்குது. டெர்மட்டோமயோசைட்டிஸ், டெர்ம் அப்படின்னா தோல், மயோ அப்படின்னா மசில் தசை, ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், அதாவது இந்த தோல்லையும் சதைகள்லையும் வீக்கமாக வரும். அதாவது அது இன்ஃபெக்ஷன்லையும் வரலாம், எதிர்ப்பு சக்தி நமக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்கிறனாலையும் வரலாம். இதுதாங்க டெர்மட்டோமயோசைட்டிஸ். இது வந்தால் என்ன அறிகுறிகள் வரும்? இது எத்தனை பேர்த்துல ஒருத்தருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000ல் 20 பேத்துக்கு வர நோய் தாங்க இது. இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிதான நோய் அப்படின்னு சித்தரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது புதிதான நோயே கிடையாது. இது காலந்தொட்டு இருக்கிற நோய் தான். இதை பற்றிய புரிதல் இப்போ தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேத்துக்கு வரனால இப்போ ஆன்டிபாடி டைட்டர்ஸ்லாம் நிறைய ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சதுனால இதை பற்றி புரிதல் மருத்துவ உலகத்துக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் இது புதிய நோய் கிடையாது, பழைய நோய் தான். இப்போ டெர்மட்டோமயோசைட்டிஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்தால் என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேஷஸ் வரும், பாடியில் ரேஷஸ் வரும். முகத்தில் தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். பட்டர்ஃப்ளை ரேஷ் அப்படின்னு நாங்கள் இதை சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்குலேருந்து இந்த பக்கம் இப்படி கன்னத்தில் இதில் ரேஷஸ் வரும். ரேஷஸ் ஒரு சிவப்பு நிறமாக ஒரு பர்பிள் கலரில் இந்த மாதிரி வரும். இப்படி கை வச்சு அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே அமுங்கி வெளியில் வரும். அதாவது அந்த கலர் போய் திருப்பி வரும். பிளான்ச் ஆன் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கழுத்துக்கு கீழே ஒரு வி ஷேப்பில் இந்த ரேஷஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டி, முழங்கால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பரவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நகத்துக்கு கீழே இங்கெல்லாம் பாதிப்புகள் வரும். இது எதனால இந்த மாதிரி ரெட்டிஷ் ரேஷஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தோலுக்கு வர்ற கேப்லரிஸ், அதாவது ரத்த குழாய்களை அஃபெக்ட் பண்ணுது. அதனால அந்த சுற்றி உள்ள தோல் அதெல்லாம் வீங்கி அந்த கேப்லரி சம்டைம்ஸ் ரப்சர் ஆகிறனால அந்த இடத்துல ரத்த கசிவு இந்த மாதிரி வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரேஷஸ். இதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா சதைகள் வலிக்க ஆரம்பிக்கும். வலி ரொம்ப சிவியராக இருக்கும். அதாவது உட்காந்து எந்திரிக்க முடியாது. இந்த தசை வலி எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தோள்பட்டையை சுற்றி உள்ள சதைகள், அதுக்கப்புறம் இந்த ஹிப் ஜாயிண்ட்டை சுற்றி உள்ள சதைகள், இங்கெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். அதனால அவங்களுக்கு படுத்து எந்திரிக்கிறது, உட்காந்து எந்திரிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முகம், கை, கால்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீங்கி இருக்கும். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த நோய். இப்போ இந்த தசை வீக்கம், அதில் வீக்னஸ்ஸு, அதில் ப்ராக்சிமல் மசில்ஸ் தான் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால உட்காந்து எந்திரிக்கிறது, படி ஏறுறது, படுத்துக்கிட்டு பிறண்டு படுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வலி ரொம்ப சிவியராக இருக்கும். அதனால் அவங்களால எந்த வேலைகளுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் ரேஷஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தோலில் அப்படியே பத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஊந்தண்ணி மாதிரி வர்றது, இந்த மாதிரி அறிகுறிகள் வரும். சரி, இது தோல் சதைகளை மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் தாண்டி ஹார்ட் மசில்ஸை பாதிக்கலாம், நுரையீரலை பாதிக்கலாம். அப்புறம் நம்ம தொண்டை குழியில் இருக்குது பார்த்தீங்களா தசைகள், நம்ம சுவாசிக்கிறது, முழுங்குறது எல்லாமே நமக்கு உணவு குழாய்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் மசில்ஸ் தானே இருக்குது. ஸோ அந்த மசில்ஸையுமே இது போய் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால முழுங்குறதுக்கு சிரமம் வரலாம். ஹார்ட்டில் உள்ள கண்டக்ஷன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறனால myopathy அப்படின்ற நோயும் இதில் வருது. அதுக்கப்புறம் வயிற்றுலையும் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் கான்ஸ்டிபேஷன், மலம் கழிப்பதில் சிரமம் வரலாம். லங்ஸில் உங்களுக்கு சில பேச்சஸ்லாம், அந்த சப்க்ளூரலாக சில பேச்சஸ்லாம் வரும். எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா தெரியும். சில பேஷண்ட்ஸ் ரொம்ப இருமுவாங்க, ரொம்ப உடல் சோர்வோடு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அறிகுறிகளோடு வர்றது தான் இந்த டெர்மட்டோமயோசைட்டிஸ். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த அறிகுறிகள் சொல்லும்போது நாங்கள் சில பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்போம். பிளட் டெஸ்ட்டில் creatine kinase எந்த அளவு ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம்.
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 90% இது ரைஸ்டாக தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் 10%ல நார்மலாகவும் இருக்கும். எப்போதுமே ஒரு வியாதிக்கு ஒரு டெஸ்ட்டை மட்டுமே வச்சு நம்ம 100% இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொன்னேன்ல. ஸோ நம்ம உடம்புல ஏதோ ஒரு ஆன்டிபாடி இருக்கும்ல. ஸோ ஆன்டி-ஜோ ஆன்டிபாடி, ஆன்டி-எம்ஐ ஆன்டிபாடி, இந்த மாதிரி நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கு. இப்போ சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர் இருக்கும். அதாவது இணைப்பு திசு இருக்கு பார்த்தீங்களா, மூட்டு இணைப்பு திசுன்னு சொல்லுவோம்ல, அதுல வியாதிகள் இருக்கும்போதும் இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வந்து மெயினா பார்த்தீங்கன்னா ருமட்டாலஜிஸ்ட் பார்ப்பாங்க. மயோசைட்டிஸ் அப்படின்னு வரும்போது நியூராலஜிஸ்ட் நாங்களும் நிறைய பார்ப்போம், ருமட்டாலஜிஸ்ட்டும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த நோய். இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்தா முழுசாக சரியாயிடுமானா 100% ட்ரீட்மெண்ட்டில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் திருப்பி திருப்பி வர்றதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ இந்த டெர்மட்டோமயோசைட்டிஸில் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 4 வருஷம் 3 வருஷம் கழிச்சு 10 to 15%க்கு வந்து கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ உடலில் ஏதோ ஒரு பகுதியில் கேன்சர் வர்றதுக்கான வெளி தோற்றம் தான் இந்த நோய் அப்படின்ற மாதிரியும் மருத்துவ ஆராய்ச்சி கட்டுரைகள் தெரிவிக்கின்றன. இந்த டெர்மட்டோமயோசைட்டிஸ் வந்து தோல் மற்றும் தசையை மட்டும் பாதிக்கிற ஒரு நோய் கிடையாது. இது ஹார்ட்டில் உள்ள மசில்ஸு, நுரையீரலில் உள்ளது, அதுக்கப்புறம் தொண்டைக்குழி, இந்த மாதிரி எல்லா மசில்ஸையும் பாதிக்கக்கூடியது. அதாவது ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடியது. இதை எர்லியாகவே தோலில் இருக்கிற ரேஷஸ் பார்க்கும்போதே நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உள்ளே இருக்க மசில்ஸ் எல்லாம் பாதிக்காமல் நம்ம தடுத்துடலாம். அதனால எர்லி ஸ்டேஜ்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இதை தடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியும். நம்ம எதிர்ப்பு சக்தியை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த நோய் வராம நம்ம தடுக்கவும் முடியும். ஸோ நம்ம வாழ்வியல் முறைகள்ல எக்ஸசைஸ், நல்ல ஃபுட்டை சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் இந்த நோய் வராம தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் விட்டமின் டி லெவல் நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்து, விட்டமின் டி வந்து சன் எக்ஸ்போஷர் இருக்கணும். இந்த விட்டமின் டி பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசியிருக்கோம், அதையும் போய் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.